ஐயா பேரு? என் பேர் சஞ்சீவி. சஞ்சீவியா? இப்படி வாங்க போறோம். எந்த ஊர் ஐயா? பண்ருட்டி. பண்ருட்டியா? இங்க என்ன பண்றீங்க? சும்மா ஆசை கிட்ட போறோம். பிள்ளைங்களாம்? பிள்ளைங்க எங்க? அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. உங்களை பார்க்கலையா? என்ன எத்தனை வயசு ஆகுது? 70. 70 வயசு ஆயிடுச்சா? 70 வயசுல ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்ன பண்றது? 3 நேரம் சாப்பாடு எடுப்பீங்களா? ஒரு நேரம் சாப்பிட்டா கிடைச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா அமைதியா இருந்துருவீங்க. எங்க ஏதாவது ஆசிரமம் எங்கேயாவது சேர்ந்துக்க வேண்டியதானே? நாட்டில் என்னன்னா கீழே கிடக்க எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கி சாப்பிட்டு பொழைச்சிக்கிறீங்க. இது இல்லை. சொந்தக்காரங்களாம் இருக்காங்களா? இருக்கிறாங்க. யாரும் ஆனா உங்களை பார்க்கல. அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்தீங்க, மனசு கேட்கல. அதனால ஐயாவுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இன்னொரு மகமா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது ஆசை, உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை இருக்கா? ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கா? என்ன ஆசையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன ஒரு மகமா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆசையா என்கிட்ட சொல்லுங்க. சாப்பாடு தான். என்ன சாப்பாடு உங்களுக்கு ஆசை சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை, அவ்வளவுதானே? அதை ஏன் யோசிச்சு சொல்றீங்க? சந்தோஷமா என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி வேணுமா, மட்டன் பிரியாணி வேணுமா? என்ன பிரியாணி வேணும் உங்களுக்கு? சிக்கன் பிரியாணி வேணுமா, மட்டன் பிரியாணி வேணுமா? சிக்கன் பிரியாணியா? கட்டிக்கிறதுக்கு துணி வேணுமா? சரி, சட்டையும் கையிலையும் நான் தரேன் உங்களுக்கு. சரி, வாங்கி தரேன். நம்மள்ட்ட தேடி வர வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் உங்களை கேட்கறேன், ஒரு மகமா நினைச்சு கேட்கறேன்னா உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். கூச்சமோ இதெல்லாம் யோசிக்க வேணாம். இதை தர்மமாவோ கூச்சமாவோ நினைக்க வேணாம். ஒரு பையன்ட்ட எப்படி கேட்பீங்களோ அதே மாதிரி உரிமையா கேளுங்க. நான் தரேன். அதே மாதிரி நீங்க மேல சாப்பிட்றதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். எனக்கா மனசு இதாகி நீ ஆசிரமத்துக்கு போகணும் விருப்பப்பட்டாலும் என்கிட்ட சொல்ல, நான் ஏதாவது ஒரு ஆசிரமத்துல உங்களை சேர்த்து. சரியா? இங்கே இருக்கீங்களா? உங்களுக்கு பிரியாணியும் சட்டை கையிலேயே எடுத்து வந்துருவா? இருக்கீங்களா? இருங்க, இங்கே இருங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சட்டையும் கையிலையும் கேட்டீங்கல்ல? சரியா? அழக்கூடாது, சிரிக்கணும். சரியா? சந்தோஷமா இருக்கணும். ஐயா ஏன் அழுகுறீங்க? இங்க பாருங்க. ஏன் அழக்கூடாது? இங்க பாருங்க. மகமா நினைச்சுக்கன்னு சொன்னேன்ல. ஏன் அழுகுறீங்க? என்ன சொல்லுங்க, ஏதா சொல்லுங்க. நான் நல்லா இருக்கா எனக்கு போதும். உங்களுக்கு எப்பெல்லாம் சரியா? நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த முதல் கடை என் தெரிஞ்ச கடை தான். எப்பெல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ நீங்க அங்க போய் என் நம்பர் தரேன். சாப்பிட்டுட்டு இந்த என் நம்பர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரி, இதுல பணம் இருக்கு. இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு தான். கவலைப்படக்கூடாது, அழக்கூடாது, சந்தோஷமா சிரிக்கணும். உங்களுக்கு பிடிச்சதே எனக்கு சிரிங்க. கூட சந்தோஷமா இருக்கணும். சரியா? என்னைக்கும் எனக்கு நீங்க அப்பா மாதிரி கூட சந்தோஷமா. இப்ப உங்களுக்கு குளிச்சுட்டு நல்ல புது சட்டையெல்லாம் போட்டு ராஜா மாதிரி இருங்க. எப்படி இருக்கணும்? பிரியாணி, மீன், முட்டை எல்லாமே இருக்கு. நீங்க ரெகுலரா இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு என்னால தர முடியும். நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, இல்ல அந்த கடையில போய் சாப்பிடுங்க, நான் பணம் கொடுத்துறேன். சரியா? இந்த மனசு நிறைஞ்சிருச்சா? சந்தோஷமா போச்சு. உட்காருங்க, சாப்பாடு. மீன் அதான் எவ்வளவு வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளவு வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை சரியா? சாப்பிட வச்சுக்கோங்க. ஃபுல்லா சாப்பிட முடியாதுல்ல. ஆசை தீர சாப்பிடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு சாப்பிட தோணுதோ போய் சாப்பிடுங்க, நான் பணம் தரேன். சரியா? அழகா சந்தோஷமா இருக்கணும். சரியா? இந்த சிரிப்பு என்னைக்குமே உங்க முகத்துல இருக்கணும். போயிட்டு என் நம்பர் கொடுத்தீங்கனாலும் அவர் அதை என் நம்பர் இருக்கு. சாப்பிட்டு நீங்க பணம் கொடுனாலும் நான் ஜிபே அனுப்பிச்சு வச்சிருவேன். சரியா? நான் பணம் அவர் கடைக்கு அனுப்பிச்சிருவேன். நீங்க சாப்பிட்டுக்கோங்க.